நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்சது. காசியின் கரை ஓரங்கள் வெறும் படிகள் அல்ல, அவை தெய்வீகத்தின் வாயில்கள். ஹலோ மக்களே! இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, காஷி கட் அதுக்கப்புறம் கங்கா ஆரத்தி பத்தி பார்க்கலாம். ஸோ காஷில டோட்டலா 84 கட் இருக்கு. கங்கா ஆரத்தி இந்த தஷ்வமேதா கட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 கட்ட தான் இந்த தஷஸ்வமேதா, மணிகர்ணிகா, அசி, ஹரிஷ்சந்திரா அண்ட் துளசி கட். இந்த தசாஸ்வமேதா கட்டு தான் ரொம்ப பழமையான காட்டு. இங்க தான் வந்து கங்கா ஆரத்தி நடக்கும். ஸோ கங்கா ஆரத்தி நடக்கிற கட் பேர் தான் தஸ் அஸ்வமேதா கட்டு. 7 பிஎம்க்கு அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் போட்டில் பார்க்கணுன்னா 5:30 to 6:30 நீங்கள் நதியோரமாக வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய போட் சர்வீசஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 100 ருபீஸ்ன்றது ஒரு சின்ன போட்டு, 150 ருபீஸ்ன்றது ஒரு மீடியம் சைஸ் போட்டு, சேர் இருக்கும். 200 ருபீஸ் போட்டுன்றது கொஞ்சம் பெரிய போட்டு. அதில் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டுக்கான போட் லெவல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக பார்க்கணும்னா அல்கானந்தா குரூஸ்ன்னு இருக்கு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர்டு. ஸோ 700 ருபீஸ் உங்களுக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த போட்லலாம் உங்களுக்கு வெறும் ஒரு 40 காட்டு தான் வந்து சுற்றி காட்டுவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போய் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 காட்டை வந்து ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் குரூஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஒரு கைடு மூலமாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ½ உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு ஆர்த்தி நடக்கிற ஒரு 5 or 10 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்கள் போட்டை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கங்கா ஆர்த்தியை பார்க்கலாம். திரும்பி முடிஞ்ச உடனே பேமெண்ட் கொடுத்துட்டு திரும்பியும் வந்து உங்களை எங்கே ஏறினீங்களோ அங்கேயே கொண்டு வந்து உங்களை விட்டுடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாகவும் நீங்கள் ஸ்டெப்ஸில் இருந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு 1 or 2 hour முன்னாடி போயிடுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்து ஃபில் ஆகிடும். ஸோ நாங்கள் போகும்போது ரொம்ப ஃபில்லாக இருந்தது. ஸோ நாங்கள் போட்டில் தான் போய் பார்த்தோம்.
80 करोड़ भी बोला जाता है। हाँ, अब पहले जमाने में जाएंगे पता करना पड़ता है। वो 1200 रुपये ले गया तो 11 सामने वाले घाट का हम कॉरिडोर है जो विश्वनाथ मंदिर के लिए बना हुआ है। यहाँ से लाइन बहुत कम मिलती है। हाथ जोड़ के नमस्कार कर लीजिए। इसके अंदर बहुत बड़ा कॉरिडोर बना हुआ है। आरती ले जाएंगे आरती वाली गाड़ी। கங்கா ஆர்த்தி ரிலேட்டட் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி காசிக்கு போகலாம், எப்படி ஏர்போர்ட்டுக்கு போகலாம், இங்கேருந்து கயா போகணுன்னா எப்படி கனெக்ட் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.